மகாராஷ்டிராவில் நீட் பயிற்சி தேர்வில் குறைவான மதிப்பெண் எடுத்ததால் பெற்ற மகளை தந்தையை அடித்து கொலை செய்தது பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மகாராஷ்டிர மாநிலம் சாங்லியில் பள்ளி தலைமை ஆசிரியரான தோண்டிராம் போன்ஸ்லேவின் மகள் சாதனா +2 படித்துக் கொண்டே நீட் தேர்வுக்கு பயிற்சி பெற்று வந்தார். 10ஆம் வகுப்பில் 92% மதிப்பெண் பெற்ற சாதனா +2 பாடத்துடன் நீட் தேர்வுக்கு பயிற்சி பெற்றதில் சிரமம் ஏற்பட்டதாக தெரிகிறது. இதனால் தனியார் மையத்தில் நடைபெற்ற நீட் பயிற்சி தேர்வில் சாதனா குறைவான மதிப்பெண் எடுத்தார். இதனை அறிந்த தந்தை தோண்டிராம் போன்ஸ்லே மகள் சாதனாவை வீட்டில் வைத்து சரமாரியாக அடித்துள்ளார். இதில் தலையில் படுகாயமடைந்து சுயநினைவை இழந்த சாதனா மருத்துவமனை கொண்டு செல்லும் முன்பே உயிரிழந்தார். சாதனாவின் தாய் அளித்த புகாரின் பேரில் தலைமை ஆசிரியரும் தந்தையுமான போன்ஸ்லேவை மகாராஷ்டிர காவல்துறையினர் கைது செய்தனர். தாவேக தலைவர் விஜய் பிறந்தநாளையொட்டி வில்லிவாக்கத்தில் வைக்கப்பட்டிருந்த பேனர் சரிந்து விழுந்து முதியவர் படுகாயமடைந்த காட்சிகள்தான் இவை. சென்னை சூளை பகுதியைச் சேர்ந்த 72 வயது முதியவர் மோகன் வில்லிவாக்கத்தில் உள்ள தனது நண்பரை சந்திக்க சென்றிருக்கிறார். அப்போது வில்லிவாக்கம் பெருமாள் கோயில் தெற்கு மாட வீதி வழியாக நடந்து சென்றபோது அங்கு சாலையோரம் வைக்கப்பட்டிருந்த விஜயின் பிறந்தநாள் பேனர் திடீரென சரிந்து முதியவர் மோகன் மீது விழுந்தது. இதில் பலத்த காயமடைந்த அவர் சிகிச்சைக்காக கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அவருக்கு மூளையில் இரத்த கசிவு ஏற்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து பாதிக்கப்பட்டவர் தரப்பில் வில்லிவாக்கம் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்ட நிலையில் அலட்சியமாக செயல்பட்டு மனித உயிருக்கு ஆபத்தை விளைவித்தல் உள்ளிட்ட 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் தாவேகாவைச் சேர்ந்த சதீஷ், ஜெகன், சந்தோஷ் ஆகியோரை கைது செய்து மேலும் 4 பேரை தேடி வருகின்றனர். சென்னை ரயில்வே கோட்டத்தில் இயக்கப்பட்டு வந்த அனைத்து புறநகர் மின்சார ரயில்களில் பெட்டிகளின் எண்ணிக்கை 9 12 அதிகரிக்கப்பட்டுள்ளது. தெற்கு ரயில்வே சென்னை கோட்டத்தில் நாள்தோறும் 12 லட்சம் பேர் ரயிலில் பயணம் செய்கின்றனர். இதில் புறநகர் மின்சார ரயிலில் மட்டும் தினசரி 8,60,000 பேர் பயணிப்பதாக தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. இதனால் பயணிகளின் எண்ணிக்கையை கருத்தில் கொண்டு 9 பெட்டிகள் கொண்ட புறநகர் மின்சார ரயில்களில் மேலும் 3 பெட்டிகள் சேர்க்கப்பட்டுள்ளன. அதாவது சென்னை கடற்கரை செங்கல்பட்டு, சென்னை சென்ட்ரல் அரக்கோணம் மற்றும் சென்னை சென்ட்ரல் கும்மிடிப்பூண்டி இடையிலான புறநகர் ரயில்களின் பெட்டி எண்ணிக்கை 12 அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் கூடுதலாக 4 லட்சம் பயணிகளுக்கு இடவசதி கிடைக்கும் என்று தெற்கு ரயில்வே குறிப்பிட்டுள்ளது. இதனால் கூட்ட நெரிசல் மிக்க நேரங்களில் பயணிகள் பாதுகாப்பான மற்றும் வசதியான பயணம் மேற்கொள்ள வழிவகுக்கும் என்று கூறப்பட்டுள்ளது. இந்திய வீரர் சுபான்ஷு சுக்லா உட்பட 4 பேர் விண்வெளிக்கு பயணம் மேற்கொள்ளும் ஆக்சியம் 4 திட்டத்தை நாளை செயல்படுத்த உள்ளதாக நாசா அறிவித்துள்ளது. இஸ்ரோ, நாசா மற்றும் ஆக்சியம் ஸ்பேஸ் நிறுவனங்களின் கூட்டு முயற்சியாக சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு மனிதர்களை அனுப்பும் ஆக்சியம் 4 விண்கலம் கடந்த மாதம் 29ஆம் தேதி விண்ணில் ஏவப்பட இருந்தது. இதில் இந்திய வரலாற்றிலேயே முதல் முறையாக விமானப்படை கேப்டன் சுபான்ஷு சுக்லா உட்பட 4 பேர் விண்வெளிக்கு பயணம் மேற்கொள்ள இருந்தனர். ஆனால் தொழில்நுட்ப பணிகளுக்காக விண்கலம் ஏவுதலை கடைசி நேரத்தில் மாற்றியமைத்தனர். இதேபோன்று மோசமான வானிலை உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் இந்த மாதம் 4 முறை உட்பட மொத்தம் இதுவரை 6 முறை ஆக்சியம் 4 திட்டம் ஒத்திவைக்கப்பட்டது. இந்த கோளாறு சரி செய்யப்பட்டதும் புதிய தேதி அறிவிக்கப்படும் என்று விஞ்ஞானிகள் தெரிவித்தனர். இந்நிலையில் இந்திய நேரப்படி நாளை மதியம் 12:01 மணிக்கு ஃபால்கன் ராக்கெட் மூலம் இந்திய வீரர் சுபான்ஷு சுக்லா உள்ளிட்டோர் விண்வெளிக்கு செல்ல இருப்பதாக நாசா அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. தொடர்ந்து நாளை மறுநாள் மாலை 4:30 மணி அளவில் விண்வெளியில் விண்கலன்களை ஒருங்கிணைக்கும் பணி நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவில் முறையாக தரையிறங்காத ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளான காட்சிதான் இது. அமெரிக்காவின் மிச்சிகன் மாகாணத்தின் ஏரிக்கரையில் உள்ள பிரபல உணவகத்தில் ஹெலிகாப்டர் தரையிறங்கும் தளம் உள்ளது. அந்நாட்டிற்கு சுற்றுலா செல்வோர், புதுவித அனுபவத்தை விரும்புவோர் இந்த உணவகத்திற்கு ஹெலிகாப்டரில் செல்வர். இந்நிலையில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஏரிக்கரை அருகே தரையிறங்கிய ஹெலிகாப்டர் தட்டு தடுமாறி விபத்துக்குள்ளானது. ஹெலிகாப்டரில் இருந்தவர்கள் நல்வாய்ப்பாக காயங்களுடன் உயிர் தப்பினர். விபத்திற்கான காரணம் குறித்து அந்நாட்டு காவல்துறை விசாரணை மேற்கொண்டு வருகிறது.